தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். ரொம்ப பேர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுதான். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. கார், ஃப்ரிட்ஜ், ஏசி, தங்க நாணயம், தங்க மோதிரங்களை தனது கரங்களில் அள்ளி அள்ளி பரிசாக வழங்கிய உதயநிதி ஸ்டாலின். மண்ணில் வந்து அவர் தனது வலது கரத்தில் குத்தி இருந்த பச்சை பின்பே உன்னை கண்டே. தை திருநாளையொட்டி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. முன்னதாக போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்த உதயநிதி ஸ்டாலின் அவிழ்த்து விடப்பட்ட மாடுகள் வாடிவாசலில் இருந்து துள்ளி கொண்டு எழுவதையும் வீரமுடன் அதனை அடக்க போராடுவதையும் ஆர்வமுடன் கண்டுகளித்தார் உதயநிதி ஸ்டாலின். முன்னதாக காளையை தொட்டு வணங்கி அவிழ்த்துவிட்ட நிலையில் களத்தில் சிறப்பாக ஏறுதழுவிய ஆடவர்களுக்கும் சிறப்பாக களமாடிய காளைகளுக்கும் தங்க நாணயங்களையும் தங்க மோதிரங்களையும் உதயநிதி ஸ்டாலின் அள்ளி அள்ளி வழங்கினார். அப்போதுதான் அவரது வலது கரத்தில் இருந்த பச்சை அனைவரது கண்களையும் ஈர்த்தது. சூரியன் உதயமாகி அனல் கக்கி எறிவது போன்றும் அதன் கீழ் தனது மகன் இன்பநிதியின் பெயரை பச்சை குத்தி வைத்திருப்பதும் தெரிந்து அவர் அவரது செல்ல மகன் மீது எத்தனை பாசம் வைத்திருக்கிறார் என்பதை வெளிக்காட்டியது. ஏற்கனவே அவரது மகள் தன்மையா பெயரையும் அவர் பச்சை குத்தி வைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்லா இருக்குங்க ஐயா. இந்நேரம் நீங்கள் வர்றதை தெரியாத ஐயா. நமசிவாய். நல்லா இருக்காரு. எங்களுடைய வாழ்க்கை கடவுள் நீண்டோடி காலம் நல்லா வாழணும். மக்கள் குட்டியோட மேலும் மேலும் நல்லா படத்தில் மேலே வரணும். அயலான் பட வெற்றியை தொடர்ந்து கோவிலுக்கு போயிருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். அங்க ஒரு மூதாட்டி இவரோட கையை பிடிச்சிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும் சாமி, இன்னும் மென்மேல வளரணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. எங்க என்ன வாங்க பார்க்கலாம். இன்னொரு காலம் நல்லா வாழணும். மக்கள் குட்டியோட மேலும் மேலும் நல்லா படத்துல மேலே வரணும். ஜனவரி 12ஆம் தேதி வெளிவந்த அயலான் படம் தமிழகம் முழுசும் திரையரங்குகளில் திரையிடப்பட்டுச்சு. இதுக்கு நடுவில் படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் கோவை உக்கடம் பக்கத்தில் இருக்கிற ராமர் கோவில் மற்றும் பேரூர் பகுதியில் இருக்கிற பட்டீஸ்வரர் கோவிலுக்கு போயிருக்காரு. இங்கே போய் சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு. அங்கே வந்த பக்தர்கள் கூட செல்ஃபியும் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. தொடர்ந்து அயலான் படத்தை இயக்குன திருப்பூரை சார்ந்த ஆர் ரவிக்குமார் அவரோட வீட்டுக்கும் போயிருக்காரு. அப்போ கோவிலுக்கு போகும்போது ஒரு மூதாட்டி ஒருத்தங்க இவரோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. இவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட நல்ல முறையில் பேசி அமைச்சிருக்காரு. இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நல்லா இருக்குங்க ஐயா. இந்நேரம் நீங்கள் வர்றதை தெரியாத ஐயா. சிவாய். நல்லா இருக்காரு. எங்களுடைய வாழ்க்கை கடவுள் நீண்டோடி காலம் நல்லா வாழணும். மக்கள் குட்டியோட மேலும் மேலும் நல்லா படத்தில் மேலே வரணும். சிவாய்.